அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் சத்தமாக ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரன் லில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ரன் லில்லாஹ். நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கு நாம் இரண்டு விஷயங்களுக்காக நன்றி செலுத்தியே ஆக வேண்டும். முதலாவது, 2 மாத காலங்களாக நாம் செய்த துஆ, யா அல்லாஹ் எங்களை ரமலானை அடைய செய்வாயாக என்று நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கேட்ட அந்த துஆவை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு நம்மை ரமலானை அடைய செய்திருக்கிறானே, அந்த ஒரு காரணத்திற்காக அல்லாஹு தாலாவிற்கு ஆயிரம் முறைகள் நன்றி செலுத்தினாலும் அது மிக குறைவானதாகவே இருக்கும். இரண்டாவதாக, ரமலானை நம்மை அடைய செய்திருக்கிறான். துஆ ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது, ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த 2 காரணங்களுக்காக அல்லாஹு தாலாவிற்காக ஆயிரம் நன்றிகளை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, மருத்துவத்துறையில கோல்டன் ஹவர்ஸ், பொன்னான தருணங்கள் என்று குறிப்பிட்ட அந்த நேரங்களை சொல்வது உண்டு. ஒருவர் விபத்திலே சிக்கி இருக்கிறார், அல்லது ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கிறது. இப்பொழுது அவரை அங்கிருந்து, விபத்து ஏற்பட்ட இடத்திலிருந்து அல்லது அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்ட இடத்திலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற அந்த இடைப்பட்ட நேரத்தை கோல்டன் ஹவர்ஸ், பொன்னான தருணங்கள், பொன்னான நேரங்கள் என்று சொல்லப்படுவது உண்டு. காரணம், அந்த நேரங்கள் மிக முக்கியமானவை. அந்த நேரத்திற்குள்ளாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டால் அவர் உயிர் வாழ்வார், உயிர் பிழைப்பார். அவர் உயிர் வாழ ஆரம்பித்து விட்டால், அவர் உயிர் பிழைத்து விட்டால், அவருடைய வாழ்நாளில் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதே சமயம் அந்த பொன்னான அந்த நேரங்களை, கோல்டன் ஹவர்ஸை தவறவிட்டு விடுவாரேயானால் அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டும் பிரிந்துவிடும். கொண்டு செல்கின்ற ஆம்புலன்ஸினுடைய டிரைவர், கொண்டு செல்கின்ற ஊர்தியினுடைய டிரைவர் சற்று மந்தமாக அவருடைய வாகனத்தை செலுத்துவாரேயானால், எங்காவது ஓய்வெடுத்து அவர் டீ குடித்து விட்டு வாகனத்தை இயக்குவாரேயானால், அல்லது நேராக செல்ல வேண்டிய இடத்திற்கு சுற்றி செல்வாரேயானால், எல்லா வகையிலும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்படியானால் கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொன்னான தருணங்கள் மிகச் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டிய தருணங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் ரமலானுடைய 720 மணி நேரங்களும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் வீதம் 30 நாட்களுக்கு 720 மணி நேரங்களும் கோல்டன் ஹவர்ஸ், பொன்னான தருணங்கள். அவைகளை முறையாக சரியாக பயன்படுத்தி விட்டால், எந்த விதமான வீணான காரியங்களிலும் ஈடுபடாமல் மிகச்சரியாக பயன்படுத்திவிட்டால் அவர் சொர்க்கத்திலே வாழ்வார், சுவனத்திலே வாழ்வார், மிகச்சிறப்பாக வாழ்வார். எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர் இஷ்டப்படி வாழ்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனத்திற்கும் ரமலானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இன்னல் ஜன்னத லதுஸஃஸஃபு, சொர்க்கம் ரமலானுக்காக அலங்கரிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரமலான் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பொன்னான நேரங்களை மிகச்சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு உயரிய சொர்க்கம் காத்திருக்கிறது. சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறது. சொர்க்கத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும்.
வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நீங்கள் நினைக்கின்ற எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன், நீங்கள் அழைக்கின்ற எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறானே. சொர்க்கம் எல்லாம் கிடைக்கப்பெறும். சொர்க்கத்தில் எவ்வளவு நாட்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். நாட்களுக்கு அங்கு பஞ்சமில்லை, காலங்களுக்கு அங்கு பஞ்சமில்லை, நேரங்களுக்கு அங்கு பஞ்சமில்லை, நினைவுகளுக்கு அங்கு பஞ்சமில்லை. எல்லாம் சொர்க்கத்திலே கிடைக்கப்பெற வேண்டுமானால் இந்த கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய 720 மணி நேரங்கள் மிகச் சரியாக முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா முழுமையான நேரங்களை நமக்கு கொடுக்கிறான். நாம் அல்லாஹ்வுக்காக நேரங்களை ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்கின்ற பட்சத்திலே அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவான். அதற்கு மாற்றமாக எனக்கு வேலை இருக்கிறது, நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு வியாபாரம் இருக்கிறது, எனக்கு உத்தியோகம் இருக்கிறது என்று நாமே நம்முடைய நேரங்களை சுருக்கிக் கொள்வோமேயானால் அல்லாஹு தஆலாவும் நேரத்தை சுருக்கி வேலையிலேயே நம்மை இருக்க செய்து விடுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானுடைய அந்த நேரங்களை மிகச் சரியாக மிக முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலான்ல அதிகமாக செய்ய வேண்டிய விஷயம் குர்ஆன் ஓதுவது. நாம் குர்ஆன் ஓத தெரிந்தால் அதிகமான குர்ஆன்களை ரமலானிலே ஓதி முடிக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம வருடம் ரமலானில் யார் அதிகமாக குர்ஆன் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும், அதிகமான குர்ஆன்கள் ஓத வேண்டும் என்பதற்காக. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் குறிப்பிட்ட சில சூறாக்களையாவது தொடர்ச்சியாக அதிகமாக ஓதிக்கொண்டிருக்கின்ற பட்சத்திலே அல்லாஹு தஆலா அதிகமான நன்மைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். நாம் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு சூறாவை உங்களுக்கு கொடுத்து இதை தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டிருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த ஆண்டு சூரத்துல் அஅலா என்று சொல்லப்படக்கூடிய சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்று துவங்குகின்ற 19 ஆயத்துகளை கொண்ட அந்த சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக விருப்பமான சூரா. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், முஸ்னத் அஹ்மதிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு ஹாதிஹி சூரத, இந்த சூராவை, அதாவது சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலா என்கின்ற சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சூராவை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அச்சடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். முன்னால் அரபியிலும் பின்னால் தமிழிலும் இருக்கிறது. இதை அதிகமாக ரமலான் முழுவதும் ஓதிக்கொண்டிருங்கள். இன்னொரு காரணம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யார் 10 ஆயத்துகளை ஒரு இரவிலே ஓதுவாரோ அவருக்கு கின்தார் அளவு நன்மைகள் எழுதப்படுகிறது. வல் கின்தாரு, கின்தார் என்றால் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகம் இந்த உலகத்தை விட சிறந்தது. நீங்கள் 10 ஆயத்துகளை ஒரு இரவிலே ஓதினால் அல்லாஹு தஆலா உலகத்தை விட அதிகமான நன்மைகளை தருகிறான். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு பகலிலும் நீங்கள் இந்த சூறாவை உங்களுடைய பாக்கெட்ல வச்சு அதிகமாக ஓதிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு குர்ஆன் ஓதிய நன்மைகள் ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் வீதம் கிடைக்கப்பெறும். அதுபோக உலகத்துடைய விடவும் அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். தவற விடாமல் இந்த சூறாவை ஓதிக்கொண்டே இருங்கள். அடுத்ததாக நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலான் என்பது துஆவுக்கான வாய்ப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு பகலிலும் தஅவத்தும் முஸ்தஜாபத்துன், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துஆ இருக்கிறதுங்கறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க துஆ செஞ்சா நிச்சயமா கபூல் ஆகும், அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்படியான துஆ ஒவ்வொரு நாளும் 2 இருக்கிறது. அப்படியானால் 30 நாட்களுக்கு 60 துஆக்கள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு 60 தேவைகள் இருந்தால் நீங்கள் தவற விடாமல் காலையிலும் மாலையிலும் குறிப்பாக தஹஜ்ஜுடைய நேரத்திலும் நோன்பு திறக்கின்ற நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில்
அல்லாவிடத்திலே உங்களுடைய தேவைகளை எண்ணி கேளுங்கள். 60 தேவைகளை நீங்கள் எண்ணி வையுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் 2 தேவைகளாக அல்லாவிடத்திலே கேளுங்கள். நிச்சயமாக சத்தியமாக அந்த தேவை நிறைவேறும், அந்த துஆ கபூலாகும். இல்லை என்றால் உங்களுக்கு நீண்ட ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை தினமும் கேளுங்கள். காலையிலும் கேளுங்கள், மாலையிலும் கேளுங்கள், தஹஜ்ஜத்திலும் கேளுங்கள், நோன்பு திறக்கின்ற நேரத்திலும் கேளுங்கள். நிச்சயமாக சத்தியமாக அந்த துஆ அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக நாம் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். மிக இலகுவான ஒன்று, மிக இலகுவான ஒன்று. எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் வாயிலே அவைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாம் அவைகளையும் உங்களுக்கு எளிமையாக்கி ஒவ்வொரு நாளும் ஒரு துஆவை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு, ஒரு திக்ரை நாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நம்மை அடைய வைத்ததனுடைய நன்றி கடனாக அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற திக்ரை நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருப்போம். நிச்சயமாக அல்ஹம்துலில்லாஹ் என்பது தம்லவுல் மீசான், மீசான் தராசை நன்மைகளால் நிரப்பிவிடும் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் கியாமத் நாளையிலே முதலாக சொர்க்கத்திற்கு அழைக்கப்படுபவர்கள் கவலையான தருணங்களிலும் மகிழ்ச்சியான தருணங்களிலும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னவர்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையிலே சொர்க்கத்திற்கு முதலாக அழைக்கப்பட, மீசான் தராசு நன்மைகளால் நிரப்பப்பட நாளை முழுவதும் சொல்லிக் கொண்டிருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.